கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், தமிழர்கள் சென்ற பேருந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது, ஒரு பேருந்து தப்பியது என்கின்ற தகவலை அந்த சுற்றுலா ஏஜென்சி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார். மீதம் இருக்கின்ற அந்த தமிழர்களை மீட்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அரசின் மூலமாக? நேபாளத்தின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ராசுவா மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கிற்கான மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேபாள அரசு சார்பில் 105 இந்தியர்கள் காணாமல் போயுள்ளதாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிற நிலையில ஒவ்வொரு அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதுல தமிழர்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானோர் நேபாளத்திற்கு சுற்றுலா பயணிகளாகவும் யாத்திரிகளாகவும் சென்றிருக்கிறார்கள். அதில் ஒரு குழு 57 பேர் கொண்ட ஒரு குழு 2 பேருந்துகளில் சென்றிருக்கிறார்கள். அதில் ஒரு பேருந்தில் இருப்பவர்கள் மீட்டு விட்டோம் ஏன்னா நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில மற்றொரு பேருந்தில் இருப்பவர்களுடைய அந்த பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் குறித்து எந்த விதமான ஒரு தகவலும் இதுவரையும் வெளியாகவில்லை. அவரது உறவினர்கள் சம்பந்தப்பட்டவர்களிடம் தொடர்பு கொண்ட போது எந்த விதமான ஒரு பதிலும் கிடைக்கவில்லை என்றுதான் தெரிவிக்கப்படுகிறது. ராசுவா மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர், சுற்றுலா துறையினுடைய அலுவலர்கள் மற்றும் அரசினுடைய பிரதிநிதிகளுடைய அந்த தொடர்பு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்திய அரசின் சார்பாகவும் உதவி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல கிடைக்கப்பட்ட ஒரு தகவலின் அடிப்படையில் தற்போது வரை கிட்டத்தட்ட ஒரு 40 முதல் 60 தமிழர்கள் இதுவரையும் ரீச் பண்ண முடியாத அளவிற்கு, தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. மேலும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் இருக்கிறது. நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட ராசுவா மாவட்டத்தை 3 மாத காலத்திற்கு பேரிடர் பாதிக்கப்பட்ட பகுதியாக நேபாள அரசு அறிவித்திருக்கிறது. பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கவும், மீட்கப்பட்டவர்கள் பாதுகாப்பாக அரசின் கட்டுப்பாட்டில் தங்க வைப்பதற்கும் நேபாள அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. ராசுவா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு தொடர்பாக நடைபெற்ற அவசர அமைச்சரவை கூட்டத்தில் இந்த ஒரு 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதியாக மீட்பு பணியை துரிதப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, பல்வேறு முக்கிய முடிவுகளையும் அந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுத்திருக்கிறார்கள். மீட்பு பணிகளை எவ்வளவு துரிதமாக நடத்த வேண்டும், எவ்வளவு சீக்கிரம் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பது குறித்தும் அந்த கூட்டத்தில் ஆலோசித்திருக்கிறார்கள். உலக நாடுகளை பொறுத்தவரை யாரெல்லாம் தங்களது மீட்பு குழுவை அவசரமாக அங்கு அனுப்பியிருக்கிறாங்க? நேபாள சுற்றுலாத்துறையை பொறுத்தவரை ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தாங்க. அதை பொறுத்தவரையும் இந்தியா, பங்களாதேஷ், அமெரிக்கா, யூகே உள்ளிட்ட 17 நாடுகளை சேர்ந்த சுமார் 390 பேருக்கு மேல் காணாமல் போயிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக முதல் கட்ட அந்த ஒரு அட்டவணை வெளியாகிருக்கிறது. அந்த 17 நாடுகளை சேர்ந்தவர்களும் பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணியாக சென்றவர்களாக இருக்கிறார். குறிப்பாக அமெரிக்காவை சேர்ந்த ஒரு 3 பேர், யூகேவை சேர்ந்த 2 பேர், ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள், தென் அமெரிக்க நாடுகளை சேர்ந்தவர்கள் என இந்த பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இந்த ஒரு பேரிடருடைய காட்சிகள் தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டிருக்கிறதை நம்ம பார்த்து வருகிறோம். பூங்கொழி, இன்று காலை 8:30 மணி அளவில் ராசுவா மாவட்டத்துல இந்த போதே கோஷி அப்படிங்கிற ஒரு ஆற்று படுகையில ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவினுடைய காட்சிகள் ஒவ்வொன்றாக வெளியாகி கொண்டிருக்கும் நிலையில ஒட்டுமொத்த உலகமும் இந்த ஒரு பேரிடரில் உற்று நோக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய அளவிற்கு ராட்சச ஒரு வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. சுமார் கட்டிடங்களை தாண்டும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பேரிடர் நிகழ்ந்திருக்கிறது என்பதுதான் காட்சிகள் வழியாக நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னும் நூற்றுக்கணக்கான மக்கள் எந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகவில்லை. காத்மண்டுவில் இருந்து சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ராசுவா மாவட்டம் அமைஞ்சிருக்குது. இது செல்லக்கூடிய முக்கிய வழித்தடங்கள்ல இருக்கக்கூடிய சாலைகள் துண்டிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மின்சாரம் அறவே அந்த பகுதிகளுக்கு கிடைக்கவில்லை. தொலைத்தொடர்பும் கிடைக்க முடியாத ஒரு நிலையில தான் நேபாளத்தினுடைய விமானப்படை தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக களமிறங்கி இருக்கிறது. எந்த பகுதிகளில் என்னென்ன பாதிப்புகள் அப்படிங்கிற தொடர்பான இந்த தகவல்களை சேகரிக்கிறாங்க. மேலும் யாருக்கு என்ன மாதிரியான உதவி வேண்டும், முகாம்களில் தங்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவல்களும் பரிமாறப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தான் இந்திய அரசின் சார்பாகவும் மீட்பு பணிக்காகவும் மற்றும் பேரிடருக்கான அந்த நிவாரண உதவிகள் கொடுப்பதற்காக தயாராக இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகமும் தெரிவித்திருக்கிறது. பூங்குழலி,
பனிப்பாறை திடீரென்று வெடித்ததன் காரணமாக இந்த பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு கோணத்திலும் அங்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது மீட்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும், அதுவே ஒரே நோக்கம். வானிலை எப்படி இருக்கிறது? பெருமழை ஏதேனும் அங்கு இருக்கிறதா? பெருமழை இல்லை என்றுதான் நமக்கு இந்த கணிப்புகள் மூலம் தெரிய வருகிறது. தற்போது சீதோசன நிலை சமமான ஒரு சூழலிலேயே இருக்கிறது. மீட்பு பணிகள் மேற்கொள்ளும் வகையில் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த போதே கோஷி அப்படிங்கிற ஆறு கிட்டத்தட்ட 5000 அடி உயரத்துல இமயமலையில உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு சிறிய ஆற்றுப்படுகையாக இருக்கிறது. அது 3 பனி ஏரிகளின் வழியே அதுக்கு நீர் வருகிறது. அந்த பனி ஏரிகளில் இருக்கக்கூடிய அந்த பனிக்கட்டிகள் வெடிப்பு ஏற்பட்டதன் காரணமாக இந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது முதல் கட்ட தகவலாக கிடைத்திருக்கிறது. அந்த பனிக்கட்டிகள் உடைந்ததால் தான் இவ்வளவு வேகத்திலும் வீரியத்திலும் ஆற்றினுடைய வெள்ளமும் நிலச்சரிவும் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. காத்மாண்டுவில் இருந்து ராசுவா செல்லக்கூடிய அந்த முக்கிய நெடுஞ்சாலையில கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தூரம் தான் பயணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. மற்ற பகுதிகள் முழுவதும் துண்டிக்கப்பட்ட ஒரு சூழலிலேயே இருக்கிறது. இன்னமும் பாத்தீங்கன்னா பல பகுதிகளில் பெரிய பெரிய கட்டிடங்கள் 2-3 மாடி கட்டிடங்கள்லாம் மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த பாதிப்பு விவரங்களும் மீட்பு பணி தொடர்பான தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில அதிர்ச்சிகரமாகவும் அதே நேரத்துல துயரம் மிக்க ஒரு செய்தியும் தான் நேபாளத்தில் இருந்து நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பூங்குழலி, நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பெருவெள்ளம் அடுத்தபடியாக அந்த நீர் வடிந்து இந்தியாவிற்குள் தான் வரும், பீகார், உத்தரப்பிரதேச போன்ற மாநிலங்களுக்கு வரும் என்று அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் அந்தந்த மாநிலங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்கள் என்ன பாலவெற்றிவேல்? நிச்சயமாக அந்த போதே கோஷி அப்படிங்கிற ஆறு காத்மண்டுவுக்கு முன்பு அது சுன்கோஷி என்கின்ற ஆறோடு சேர்கிறது. இந்த சுன்கோஷி அப்படிங்கிற ஆறு பீகாருக்கு முன்பு, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தில் கோஷி அப்படிங்கிற ஒரு பெரிய ஆறாக உருவாகிறது. இந்த கோஷி ஆறும் கங்கை ஆறும் பாட்னாவிற்கு முன்பு சந்திக்கிறது. எனவே இந்த வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு இதனுடைய தாக்கம் இந்தியாவிற்கும் இருக்கும் என்கின்ற ஒரு காரணத்தினால தற்போது பீகாரினுடைய மாநில பேரிடர் மீட்பு படை மற்றும் மத்திய பேரிடர் தேசிய பேரிடர் மீட்பு படை ஆகியவை தயார் நிலையில் இருப்பதாகவும் அந்த கோஷி ஆற்றங்கரை மற்றும் கங்கை ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான பணியிலையும் முடுக்கி விட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாது நம்ம காத்மண்டுவுக்கு பிறகே நேபாளத்தில் இருக்கக்கூடிய அந்த கோசி ஆற்றில் இருக்கக்கூடிய மக்களும் நேபாள அரசு வெளியேற்றும் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய அளவுல திடீர் வெள்ளம் ஏற்பட்டதால முன்னெச்சரிக்கையாக மக்களை வெளியேற்ற முடியவில்லை என நேபாள அரசு தெரிவித்திருக்கிறது. உங்களுடைய 19 பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல சாலை போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டோரை மீட்பதற்கு ஹெலிகாப்டர் மூலமாக தொடர்பு கொள்ளும் பொழுது அதிலும் சிக்கல் இருப்பதாக நேபாளத்திலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது குறித்து என்ன விவரம் பாலவெற்றி? அதாவது இடங்களை தேர்வு செய்வது, மேலும் நேபாள நாட்டை பொறுத்தவரை அவர்களுடைய விமான படைத்தளம் எல்லாமே கிழக்கு திசையில் தான் இருக்கிறது. அங்கிருந்து அந்த சாப்பர்ஸ் மீட்பு ஹெலிகாப்டர்கள் மற்றும் ராணுவ ஹெலிகாப்டர்களை கொண்டு மக்களை ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். ஆனா அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை ராசுவா மாவட்டத்துல மொத்தமாக 46,000 மக்கள் இருக்கிறார்கள், நேபாள மக்கள் மட்டும். அது போக சுற்றுலா பயணிகள் அப்படி இப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் இருக்காங்க. அந்த 50,000 பேரும் தவித்துக் கொண்டிருக்கும் ஒரு நிலைதான் இருக்கிறது. அவங்களுக்கு இந்த ஆற்று படுகையில ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு வெள்ளம் மற்றும் இந்த நிலச்சரிவு காரணமாக அந்த மாவட்டமே உருக்குலைந்து இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அத்தனை மக்களையும் மீட்கக்கூடிய அளவிற்கு ஹெலிகாப்டர் அவங்க கிட்ட இல்ல, நம்பர் ஆஃப் ஹெலிகாப்டர்ஸும் கிடையாது. மேலும் இந்தியா போன்ற அண்டை நாடுகளிடமும் அவர்கள் உதவியை கேட்டிருக்கிறார்கள். எனவே ஹெலிகாப்டர்கள் எந்த பகுதிக்கு கொண்டு சென்று யாரை மீட்பது அப்படிங்கிறதுக்கு முன்னுரிமை அளிப்பது தொடர்பாக டிஸ்கஷன் தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கிறதாக கூறப்படுகிறது. மேலும் நேபாள நாட்டு பிரைம் மினிஸ்டர் காத்மண்டுல பாலேந்திர இவர்
அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு 10 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் கொடுக்க வேண்டும், மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற வேண்டும், மக்களுக்கு உணவு குடிநீர் உள்ளிட்டவை வழங்க வேண்டும். மேலும் இந்த ராசுவா மாவட்டம் அடுத்த 3 மாதத்திற்கு பேரிடரால் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதியாகவும் அறிவித்திருக்கிறார். இத்தகைய ஒரு நிலையில தான் பேரிடர் ஏற்பட்டு 8 மணி நேரத்துல சமாளிக்க முடியாத நிலையில சிறிய நாடான நேபாளம் இருக்கிறது. பூங்குழலி, நேபாளத்திற்கு மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண பணிகளில் உதவுவதற்கு தயாராக இருப்பதாக இந்தியா முன்வந்து கூறியிருக்கிறது. என்னென்ன நடவடிக்கை அது குறித்து எடுத்திருக்கிறது இந்தியா? இதுவரைக்கும் படைகளை அனுப்பி இருக்கிறதா? உணவுப் பொருளை அனுப்ப எத்தனித்திருக்கிறதா? அது குறித்த விவரங்கள் என்ன? இந்தியாவை பொறுத்தவரை இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் இரங்கல் செய்தி அனுப்பப்பட்டிருக்குது. காலை 11 மணி அளவுல உத்தரகாண்ட், ராஜஸ்தான், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய NDRF வீரர்கள் உடனடியாக அவர்கள் நேபாள எல்லைக்குள் சாலை வழியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இந்திய விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்களும் நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு வருவதாக இந்தியாவினுடைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மருத்துவ உபகரணங்கள், உணவுப் பொருட்கள், குடிநீர், மக்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் உள்ளிட்டவை எடுத்து செல்வதற்கான வழிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்டவை, சிக்கிம் உள்ளிட்டவை நேபாளத்தினுடைய எல்லைகளில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களாக இருப்பதால் இந்திய அரசு அந்தந்த மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தி சாலை மார்க்கமாகவும் நிவாரண பணி பொருட்களை கொண்டு செல்வதற்கான அந்த பணிகளை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். வேதவள்ளி, பூங்குழலி, நேபாளத்தில் இருப்பவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை நேபாள அரசோடு சேர்ந்து இந்திய அரசும் செய்து வருகிறது. இந்நிலையில் காணாமல் போனவர்கள் பற்றிய தகவலை அறிந்து கொள்வதற்கான தொலைபேசி எண்களையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். வேறு என்னென்ன துரித நடவடிக்கைகளை இரு நாட்டு அரசுகளும் எடுத்திருக்கின்றன? இதுல இரு நாட்டு அரசுகள் என குறிப்பிடுவதற்கு முன்னாடி 3 நாட்டு அரசு என்று கூறலாம். ஏன்னா அந்த போதே கோஷி அப்படிங்கிற ஆறை பொறுத்தவரை இது உற்பத்தி ஆகக்கூடிய இடம் திபெத் என்பது சீனாவினுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. அப்போ திபெத்லையும் குறிப்பிடத்தக்க அளவிற்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறதாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த ராசுவா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல அதனுடைய பரப்பு என்ன நம்ம கூறும்போது கிட்டத்தட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய பரப்பிற்கு இணையான ஒரு பரப்பாக இருக்கிறது. செங்குத்து மலைகளும் பள்ளத்தாக்குகளும் மிகுந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து 3000 5000 மீட்டர் உயரம் கொண்ட இந்த பகுதிகளில் மீட்பு பணிகள் மேற்கொள்வது என்பது இயல்பிலேயே மிகவும் சவாலான ஒரு காரியமாக இருக்கிறது. அதுவும் இமயமலையை பொறுத்தவரை மிகவும் கரடு முரடாகவும் உயர்ந்த ஒரு பகுதியாகவும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அளவிற்கு மண்ணினுடைய அந்த தரம் பாத்தீங்கன்னா மிக சரியக்கூடிய வகையில இருப்பதன் காரணமாக ஏற்கனவே இந்திய ராணுவத்திற்கு சியாச்சில் உள்ளிட்ட பகுதிகளில் அவங்க வேலை பார்த்ததுக்கான ஒரு முன் அனுபவம் இருப்பதால் நேபாள அரசிற்கு தற்போது சீனா மற்றும் இந்தியாவினுடைய உதவி கட்டாயமாக தேவைப்படும் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு முன்னதாகவே இந்தியா தன்னுடைய நிவாரண உதவி மற்றும் மீட்பு பணி உதவியை செய்வதாக கூறியிருக்கும் நிலையில முதல் கட்டமாக இந்திய விமானப்படை, ஹெலிகாப்டர் மற்றும் NDRF படையினர் தற்போது காத்மண்டுவை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள். பூங்குழலி, நேபாள அரசோடு தொடர்ந்து பேசி வருவதாக தமிழ்நாடு அயலகத்துறையும் தகவல் தெரிவித்திருக்கிறது. நேபாள எல்லையில் இந்த ஒரு பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கும் இந்த காரணத்தினால் பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது. அதிலிருந்து மக்களை மீட்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை நீங்கள் சொன்னது போல இரு நாடு அரசல்ல 3 நாட்டு அரசுகளும் துரிதமாக செய்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சீன அதிபர் ஷி ஜின்பிங் பாதிக்கப்பட்டவர்களை துரிதமாக மீட்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக முழு வீச்சில் செயல்பட்டு வருகிறார். காணாமல் போனவர்களை தேடும் பணியையும் மீட்பு பணிகளையும் முழு வீச்சில் மேற்கொள்ளுமாறு அவர் உத்தரவிட்டிருக்கிறார். இன்னும் பல்வேறு நாட்டு அரசுகளும் இதில் கைகோர்க்க வேண்டும் என்பதுதான் நேபாள அரசினுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. மனிதமுள்ள அனைவர்களும் இந்த காட்சிகளை பார்த்து மிகவும் அதிர்ந்து போயிருக்கின்ற ஒரு சூழலில் திபெத்தில் பனிப்பாறை வெடித்ததால் இந்த பெருவெள்ளம் ஏற்பட்டதா அல்லது நிலச்சரிவின் காரணமாக இந்த பெருவெள்ளம் ஏற்பட்டதா என்பது குறித்து இன்னும் சரியாக தெரியவில்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமித்ஷா கேட்டறிந்திருக்கிறார். நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பெருவெள்ளமானது பீகாருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அண்டை நாடான நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பெருவெள்ளமானது வடிந்து பீகார் மாநில ஆறுகளில் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால்
அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பான இடங்களில் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான பணிகளும் மிக துரித கதியில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேபாளத்தில் சிக்கிய 57 தமிழர்களின் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. 3 பேருந்துகளில் தமிழர்கள் சென்றதாகவும் அதில் ஒரு பேருந்தில் சென்றவர்கள் இந்த பெரு வெள்ளத்திலிருந்து தப்பியதாகவும் 2 பேருந்தில் சென்றவர்கள் பள்ளத்தில் அந்த வெள்ளத்தில் சென்றதை தமிழர்களை பார்த்ததாகவும் அந்த சுற்றுலா ஏஜென்சி நிறுவனத்தின் உரிமையாளர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். இமயமலை பிராந்தியம் என்பதால் மீட்பு பணிகளிலும் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. 19 பாலங்கள் இந்த பெருவெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. 40 கிலோமீட்டர் சாலைகள் இந்த பெருவெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. ஹெலிகாப்டர் மூலமாகவும் மக்களை மீட்கலாம் என்றால் அந்த பணியிலும் அங்கு தொய்வு ஏற்பட்டிருப்பதாகவே சொல்லப்படுகிறது. இமயமலை பிராந்தியம் என்பதால் அங்கு கரடுமுரடான பகுதிகள் நிறைந்திருக்கும் என்கின்ற காரணத்தினால் பெருவெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பதில் தற்பொழுது தாமதமும் தொய்வும் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அரசு அந்த பணியை முடுக்கிவிட வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறது. நேபாள அரசு 3 மாதங்களுக்கு பேரிடர் காலத்தை அறிவித்திருக்கிறது. உணவு, மருத்துவம் போன்றவற்றிற்கு என்னென்ன உதவிகளை உலக நாடுகளிலிருந்து நாட முடியுமோ அவற்றை கோரியிருக்கிறது நேபாள அரசு. இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் மீட்பு பணிகளுக்கும் சரி, நிவாரண பணிகளுக்கும் சரி தங்களது உதவிக்கரத்தை நீட்டியிருக்கிறது. அதோடு உணவு மற்றும் மருந்து பொருட்களுக்கும் தங்களது உதவிக்கரத்தை நீட்டுவதாக சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளின் அரசு தெரிவித்திருக்கிறது. நேபாளத்தின் இயற்கை பேரிடர் மீட்பு பணிகளுக்கு உதவ இந்தியா தயார் என்று பிரதமர் மோடி பதிவையும் விட்டிருக்கிறார். நேபாள அரசு 3 மாதங்களில்